ஜெயிலர் படத்துல ஜெயில் சொன்னப்பல அப்படியே வச்சிருக்காங்க. எல்லாருமே என்னது தலைக்கு முட்டு கொடுக்குறவங்களா இருக்காங்க. ப்ரோ எல்லாரும் டாட்டு போட்டுருக்காங்க. தெரியாத மாதிரி இருக்கு ப்ரோ. பாருங்க நார்மலா பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. டாட்டு போட்டிருக்கீங்க, அவனும் டாட்டு போட்டிருக்கீங்க. இல்ல இல்ல 1000 பேரு கொண்ட ஜான்விக்க காப்பாத்துறதுக்கு அஜித் வரானாம். ப்ரோ ஜான்விக் படம்லாம் இவங்க பாத்துருக்கானுங்களா இல்லையா? 4 பாட்டு செதுக்கி வச்சிருப்பானுங்க ரொம்ப அழகு. இல்ல அதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை, 4 பாட்டு இருந்தா போதும். ஜிபியூ மம்மி காட் பிளஸ் யூ 4 பாட்டு கூட இல்லையே, 2 பாட்டு தான் இருக்கு. ஏகேன்றானுங்க ஏகே ஏடா. ஆமா ப்ரோ 2 பாட்டு தான் ப்ரோ. அலெக்ஸ் ப்ரோ ஜிபியூ அப்புறம் வந்து புடி 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 புலி அது புலி புலி எதை புடிக்கணும்? புலி அது அலெக்ஸ் ப்ரோ மலேசியா சாங்காமே. ஆமா அவரு அங்க ஃபேமஸ். இதுக்கு முன்னாடி நம்ம மலேசியாவே அவர்தான் ஆண்டாங்க. வில்லாவை அப்படியே இல்ல கபாலில வந்திருப்பான். தூக்கு தர மாதிரி ஒரு லுக் இருக்கும் கிளைமேக்ஸ்ல. அது ஒண்ணு ஒரு நிமிஷம் இல்ல அந்த லுக் தூக்குதுறையோட குபீர் அதெல்லாம் பார்த்தேன்னு ரெட் கலர் சட்டையில மாறி தனுஷே பெட்டர். சுனில் இருப்பான்லடா, அந்த சுனில் வந்துட்டு நடுவுல சொல்லுவான் எனக்கு ஒரு சீன்ல, அது என்ன சீன் மறந்துச்சு, டைலாக் மறந்துச்சு. அவன் அதுல தூக்குதுறனா தடாலடி, தூக்குதுறனா இது காட்டாரு அப்படின்லாம் சொல்லுவான்ல, அந்த மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவான் அந்த சுனில். யாரு தெரியுமா ஏகே ஏகே அப்படி ஏகே எனக்கு ஏகேன்றது ஒரு 2000 வாட்டி சொல்லிருப்பான் படம் பூரா. டைலாக் ஒரு புள்ளி வைப்பாங்கல்ல, அவன் புள்ளி வைக்க மாட்டான் பொழுது சென்டென்ஸுக்கு, எல்லாத்துக்கும் ஏகே ஏகே ஏகேன்னு போட்டுக்கணும். யாரெல்லாம் டே சரிடா ஏகே ஏகே ஓகே ஏகே வந்தா மாசு, ஏகே டிஃபன் பாக்ஸ் குள்ள இருப்பாரு, என்னென்ன இவனுங்க பா. ஆனா அது ஏகே என்னன்னு சொல்லவே மாட்டாங்க. அதுதான் ட்விஸ்ட். பார்ட் 2 வாட்ச் ஆஃப்டர் தி பிரேக். பார்ட் 2 அவ்வளவுதான். ஆட்டோ குமார். ஆனா அந்த ஜிகர்தண்டா படத்தை எடிட் பண்ணி போட்டுருந்தானுங்களே, நிறைய இடத்துல சிங்காச்சு. அதுவும் கேங்ஸ்டர் மூவி. ப்ரோ அது தமாசாவே இருக்கு, என்ன தமாசுன்னு தெரிய மாட்டேங்குது அவனுக்கும். அப்படிதான் இருக்கு. அது பாத்தீங்க எப்ப பாத்தீங்க? பார்த்து ஒரு 3 மணி நேரம் கிராஸ் ஆயிடுச்சா இல்லையா? ஆயிடுச்சா? நாளை காலையிலக்குள்ள சரியாயிடும். அப்புறம் ஃபன் ஆயிடும். காண்டா இருந்தா அப்படியே ஃபன்னா மாதிரி அப்படியே ஒரு மாதிரி ஆயிடும். கடைசி வரைக்கும் இந்த மங்காத்தா வச்சுதான் அழகணும்னு சாபக்கேடு ப்ரோ. த்ரிஷாக்கு ஒரு ரெஃபரன்ஸ், த்ரிஷாக்கு காரப்பொரி ரெஃபரன்ஸ். சூப் கொடுக்கிறதுக்கு நான் என்ன சூப் பாயா? பேட் பாய். இது அஜித், இது ஏகே சொல்ற தெரியாதா? ஃபர்ஸ்ட் டைலாக் ஏகே சொல்ற டைலாக் இன்ட்ரோக்கு அப்புறம். டாடா ப்ரோ. எருமை மாட்டை வரை ஒரு வாய்ஸ் மாடுலேஷன் மாதிரி வைப்பாங்க. எருமை மாடு இல்ல இப்ப இன்ட்ரோக்கு அப்புறம் ஒரு ஹீரோ பேசுற டைலாக் எப்படி இருக்கும்? ஆனா இங்க எப்படிதான் சூப் கொடுக்கறதுக்கு நான் என்ன சூப் பாயா? பேட் பாய். அதாவது அப்பப்ப நல்லவே சொல்லிருக்கீங்க. இதெல்லாம் விட்டுட்ட மொட்டை பேங்க் மொட்டை பேங்க் இல்ல படத்துல படத்துல கிரிஞ்சு இருக்கும். ஏன்னா பெரிய ஆக்டர் படம் எல்லாத்துலயும் ஏதாவது ஒரு சீன் கிரிஞ்சு இருக்க செய்யும். இவன் படத்துல இருந்திருக்கும், நம்ம படத்துல இருந்திருக்கும். படமே கிரிஞ்சா எடுத்து வச்சது இப்பதான் பாக்குறேன். பாரு அவனுங்களுக்கு ஜாலியா இருக்கானுங்களா, விட்டு போயிட்டு போடான்னு விட்டுன்னு கம்முனு. ஆனா விடாமுயற்சியை பார்த்துட்டு இதை பார்க்கறதுனால உண்மையிலேயே பிடிச்சிருக்கும் அவங்களுக்கு. இத பார்த்துட்டு ஓடிடில வந்ததுக்கு அப்புறம் விடாமுயற்சி இட்டாக்கிடுவானுங்க. அதுதான் இங்க ட்ரிக்கே. தெரியாதா? என்னடா சொல்றீங்க? விடாமுயற்சி எப்படி ஹிட் ஆக முடியும்? நீ பாரு, விடாமுயற்சி சன் டிவில போடுறாங்களே. ஆனா அலெக்ஸ் நான் படம் பார்க்கும்போது அந்த அலெக்ஸ் படம் பார்க்க ஜான்விக்கு காமிச்சேன். இந்த அலெக்ஸ் ஸ்பேஸ்ல என்னதான் பண்ண போறானோ தெரியல, அசிங்கமா திட்டுவானே நானு. உண்மையிலே ஜான்விக் காமிச்சானுங்களா? இல்ல காட் ஆஃப் அனிமேஷன்லாம் இல்ல, கோச்சடன் அனிமேஷன் பாத்திருக்கியா? அப்ப டாம் குரூஸ் எப்படா கட்டுவானுங்க? ஜான்விக்கே காமிச்சானே. பாட்டு ப்ரொஃபசர் இருக்காரு. ஒன்னோடா இல்ல விஜயபாலா,
இப்போ நான் சொல்றது இமேஜினேஷன் பண்ணிக்க. கோச் அண்ட் கிராபிக்ஸ், டாங்லி, ஜான் விக், ஆம, அப்புறம் இன்னொரு ஒரு 2-3 பேரு தான். இந்த இவங்க எல்லாம் நடந்து வராங்க. இத வந்துட்டு இதுல டான்லியும் ஜான்விக்கும் அதாவது அவங்கள மாதிரி ஒரு ஜாடையிலயாவது இருப்பாங்க. ஆனா அந்த ப்ரொஃபசர் அவன் வாழ்க்கையில என்ன தவறு பண்ணான்னு அவனுக்கு தெரியல. அவன் சத்தியமா இன்டர்வியூல இவனுங்க நம்ம ஊர்ல கேட்பானுங்க திடீர்னு, சார் இது நீங்க தான் தெரியுமா, அவன் முட்டாத பார்த்தான்னு வச்சுக்கோ டெத் தான். அஜித் வந்து ப்ரொஃபஸரா பண்ணிருந்தாரா? எனக்கு புரியல. இல்ல ப்ரொஃபஸரோட அஜித் வேலை போப்பாரு ஜெயில இருந்து. ஆனா ஒரு நிமிஷம் இல்ல யோசிச்சு பாத்தியா, டான்லி மாதிரி தலை வர போறாருன்னு படம் ரிலீஸுக்கு முன்னாடி இருந்தானுங்க. கடைசியில பார்த்தா டான்லிய வந்துட்டு கார்ட்டூன்ல கொண்டு வந்துட்டு இதுதான் படம்ன்றானுங்க. ஏண்டா இல்ல முதல்ல உன்னால பண்ண முடியலன்னா மூடிக்கிட்டு இருக்கணும். அவனையும் கூட்டினதுக்கு அனிமைதான். கார்ட்டூன் கால் ஷீட் கிடைக்கல, நேரா தான் கூப்பிடலான்னு பிளான் இருந்தது. கேட்டதுக்கு அப்புறம் அவங்க எல்லாம் ஐயோ இது நாங்க பண்ணது இன்னும் பெரிய ஆள் தான் பண்ணணும், நாங்கெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி போயிட்டாங்க. ப்ரோ இல்ல ஹரிஸ் ப்ரோ ஸ்பிரிட் மட்டும் இல்ல, இவன் சேலரி ஸ்பிளிட் பண்ணா கூட வந்திருக்காது. அவ்வளவு அவன் சேலரி கேட்டிருப்பான். அவ்வளவு அவன் இன்னொரு படம் நடிக்கிறான்ல, பிரபாஸோட நடிக்கிறான்னு நினைக்கிறான். அவன் பேரண்டி வில்லன்னு யாஷா பிரபாஸ் யாரு கூட நடிக்கிறான்? பிரபாஸ் தான் அனிமல் பட டைரக்டர். அதுல பிரபாஸ் வந்துட்டு சைக்கோ போலீஸ் ஆன. இல்ல நான் என்ன கேள்விப்பட்டேன்னா, பிரபாஸ் வந்து இந்த ஒரு ட்ரக் கார்ட்டல் ஏதோ கொலை போறானா நான் ஏதோ கேள்விப்பட்டேன் மெக்சிகோல. இல்ல ஒரு அரகண்டான ஒரு போலீஸ் கிட்ட ஒரு டான்லி மாதிரி ஒரு வில்ல மாட்டினது தான் கோருன்ற மாதிரி போட்டு வச்சிருந்தாங்க. ஏதோ ஒரு அந்த ட்ரக் கார்ட்டல் ஏதோ ஒரு ஹண்ட் பண்ண போறேன், அதுதான் நான் கேள்விப்பட்டேன். ஒரு ஏகே ஃபேன் வந்துட்டு திடீர்னு தான் ப்ரோ அந்த பையனை அஜித் பையனை திடீர்னு இவர் இந்த சிம்ரனுக்கு கில்பில் ட்ரெஸ் குத்தானுங்க பாரு. டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்கன்னு. ஓ அது கில்பில்ல நான் கூட ஏதோ இந்த இந்த போக்கிரியில வடியல் போட்டுனுப்பானே எல்லோ ட்ரெஸ் கும்பு ஸ்டைல் கும்பு அதான் நினைச்சிருந்தேன். டிராகன் மங்கி ஸ்டைல் போக்கிரி ரெஃபரன்ஸ் நினைச்சிருக்க. பிரெயின் அந்த ஸ்டேஜுக்கு போயிருக்கு. அது பாக்க அந்த சீன் வரும்போது தேர்ட் ஸ்டேஜ் சிம்ரன் பாக்குற மாதிரி கூட இல்லையே ப்ரோ. இன்டர்வல்ல வெயிட்டிங் சொன்னது ஒரு திருப்திடா. எனக்கெல்லாம் திருப்தி இல்ல, பாதி சிரிப்பா தான் இருக்கு. ஓகே அதான் ஜாலியா சொல்லிருக்கான். ஏய் பாண்டா என்னடா தள்ள வச்சு ஆடி நிக்கிறான் ரிவ்யூல. பாண்டா ஐயோ இது சூப்பர் டூப்பர் ஹிட். இல்ல அவரு ஜிபிக்கு சட்டை வைத்தாரு. அவர் தெரியுமா அவர் ஏதோ பிசினஸ் ஏதோ இருக்கட்டும். ப்ரோ ப்ளூ சட்டை மாறன ரிவ்யூ தான் நான் வெயிட்டிங். நட்ற மச்சான் நட் ராத்திரி இருக்கலாமான வேட்டை வெயிட் பண்றேன். சட்டைய தரன்னு இழுத்துன்னு போய் என்ன பண்ண போறான்னு மட்டும். இல்ல இப்ப என்னைக்குமே இப்ப ஒண்ணு யோசிச்சு பாத்தியா, படத்துல ஏதாவது தப்பு நடந்தா யாராவது ஒருத்தனையாவது பாராட்டுவோம், யாரையும் பாராட்ட முடியல. பேக்ரவுண்ட் மியூசிக்னு ஒருத்தன் போட்டு கத்திக்கிட்டான். இல்ல சத்தியமா ஒண்ணு கூட ஒருத்தர் அலைஸ் ப்ரோ இந்த ஃபர்ஸ்ட் கதை சொல்ல ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்பதான் பேக்ரவுண்ட் மியூசிக்கே வரல தானே, ஏதோ அமைதியா போன மாதிரி இருந்தது. நிறைய இடத்துல பேக்ரவுண்ட் மியூசிக் இல்ல, கன் சுடுற சவுண்ட் இல்ல. ஆனா இதுல ஹைலைட் என்ன தெரியுமா, ஆரம்பத்துல 5 நிமிஷம் இல்ல விஜய் போல ஆரம்பத்துல ஒரு 2 நிமிஷம் நினைக்கிறேன், 2 நிமிஷம் கார்ட்டூன்ல கதை சொல்லிட்டு அதே கார்ட்டூன்ல சொன்ன கதையா 5 நிமிஷம் கழிச்சு அதே எடுத்து வச்சிருக்கான். அப்புறம் எதுடா கார்ட்டூன்ல சொன்னேன் லூசாடா நாங்க பாத்துனுறோம். அதான் என்ன மைண்ட் செட்ல எடுத்து வச்சிருக்கானோ எனக்கு தெரிஞ்சு ஸ்கிரிப்ட கொண்டு போய் தலையில கொடுத்துருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். அப்படியே கம்பேரே பண்ணாதீங்கடா எப்பா வாடா அவன் எடுத்ததுல ஒஸ்டடா. ட்ரிபிள் ஏவோ இதுவும் ஒண்ணு புரியுதா, ட்ரிபிள் ஏ பகீரா வச்சுக்கலாம், பகீராவும் இதுவும் ஒண்ணு, ட்ரிபிள் ஏ பகீரா
ப்ரோ ஒருத்தர் ட்ரிபிளே பரவாயில்ல சொல்லிட்டு போன ஒருத்தர் ரிவ்யூல. ஆனா ட்ரிபிள் ஏல ஒரு இன்ட்ரோ சீன் நல்லா, இதுல நான் ஒரு சீன் கூட நல்லா இல்ல. ஏன்னா இதுல இன்ட்ரோ என்ன, அதான் இன்ட்ரோ சொன்னேன் விஜயபாலா, ஒரு ஷெட்ரு தூக்கும். ஷெட்ருனா என்னது, ஒரு சின்ன இது தூக்கும். அது கழுத்து கிட்ட வந்து நெஞ்சு கிட்ட வந்து அப்படியே நிக்கும். ஏன் சார் நெஞ்சு கிட்ட நிக்குதுன்னு கேட்டா வில்லன் சொல்லுவான், என்னையா தலை தெரியல, அதோ தெரியும் பாருண்டா. தான் புரியுதா, அது ஒரு மானங்கெட்ட ஒரு பில்டப். அந்த மானங்கெட்ட பில்டப்புக்காக அதான் ஒரு இது பண்ணியிருப்பான். ட்ரிபிள் ஏவது நல்லா இருக்கும்டா, அவன் வெளியே வரணும்னு தான் இவனுங்க அடிக்கடுக்கா நிப்பானுங்க, மேல ஏறி வந்து நிப்பான், சைட்ல ரெண்டும் நெருப்பு இருக்கும் கூட, அதுவும் வந்துட்டு பார்க்க நல்லா இருக்கும். யுவன் சங்கர் பீச், இன்னொன்னு யுவன் பீஜம் உண்மையிலே, யுவன் வந்துட்டு ஒரு மலுமூட்டை தான், ஆனா சிலத்துல நல்லா போட்டிருப்பான் பேக்ரவுண்ட்லாம். ஐயோ, நான் கூட ஜெயில இருந்து ரீச் ஆகி வரும்போது நான் கூட ட்ரிபிள் ஆனா ஒரு நிமிஷம் இல்ல, நான் சத்தியமா சொல்றேன், ஜி பிரஸ் ஒரு பீஜம் நல்லா போட்டானே, வேணா அது எடுத்துன்னு வா, நான் பாக்கணும் போல. அவன் காமிச்சான் பையன், நம்ம பையன் காமிச்சான் அவன். எனக்கு 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 இன்னி வரையும் புரியாது என்னன்னா, நீ எதுக்குடா அதை பார்த்து பில்டப் கொடுத்து, எவன் கொடுத்தாலும் பரவாயில்லடா பாவம். ஆமாங்களா, நம்ம வச்சு கழுத்து எடுத்துட்டான். ஒண்ணுமே சொல்லாம தங்கலான்னு வருது பாரு, என்ன படம், வீரதேசமும் நல்லா தான் இருந்துச்சு. சூப்பரா பண்ணிட்டாரு. ஆமா, அத பத்தி ஒண்ணுமே பேசல, ஆனா சாங் சரியா போட்டான். இல்ல அவன் அமைதியா இருக்கிற படம் எல்லாம் நல்லா தான் பண்ணுவான், புரியுது. ஆமா, வந்து பேசுற படம் தான். இல்ல அசுரன் எல்லாம் மூடின்னு தான் எதுவுமே பேசல. ஏதாவது சூரை போட்டு நிறைய படத்துக்கு, ஏன் நம்ம படத்துக்கே தெரியும், நிறைய படத்துக்கு சரி தலைவர் கேட்ட தளபதி ஃபேன் கொஞ்சம் பில்டப் பண்ணுவோம் தெரியுது. ஆனா இவன மாதிரிலாம் இல்ல, எரிமலை வெடிக்கும் சார், அக்கா பேக்குற சார், நீ பார்த்ததே போதும் அதான் அக்கா. ஆனா இல்ல என்ன கேட்டா இது ஆத்விகோடைய இது பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். ஜி பிரஷ் போட ட்ரை பண்ணியிருந்தா கூட போட்டிருக்க முடியாது. ஏன்னா லூசு பசங்க 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி என்னது பழைய சாங், பழைய பாட்டு, சத்தியமா பழைய பாட்டு வேற நிறைய பாட்டு. அந்த சுல்தான் பாட்டு தான் எப்படியாப்பட்ட பாட்டுன்னு தெரியுமா, அதெல்லாம் இல்ல இப்ப என்னைக்குமே பழைய பாட்டை எப்ப முதல்ல எதுக்கு ரசிச்சாங்கன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும், புரியுதா. இப்போ கைதியில நைட்ல லாரி ஓட்டும் போது அந்த பாட்டை கேக்குதுன்னா உண்மையிலே நிறைய பேருக்கு தெரியும். அது நைட்ல நீ பஸ், நீ நைட்ல ஊர்நாட்டு பஸ்ல போனாலும் அப்படிதான் ஃபீல் ஆகும். அது நிறைய பேருக்கு அது ஃபீல் ஆச்சு, அது நல்லா கனெக்ட் ஆச்சு. அதே மாதிரிதான் லியோல காஃபி ஷாப், புரியுதா, அங்க வந்துட்டு விஜய் பாட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாரு, அந்த பாட்டு அப்படியே போயின்னு தான் இருக்கும், அதான் அப்படியே ஃபைட் சீன் வரும். ஆனா இவனுங்க யார் தெரியுமா, அந்த பாட்டு எங்க வருதுன்னு தெரியாது, எங்க போதுன்னு தெரியாது, அது வந்துட்டே இருக்கும். எல்லாம் நான் இதை விடுறான், இதை கூட விட்டுலாம்டா. இல்ல விஜய் போல அந்த பிள்ளைக்குது இல்ல, இல்ல சம்பந்தமே இல்லாம அவனை 2 பேரும் வண்டியில தூக்கி போட்டுக்கிட்டு இல்ல அவனுங்க கையில ஒரு விலங்க மட்டும் பிள்ளை கத்தினே இருப்பானுங்க. அவன் பாட்டுக்கு இதுல ஹைலைட் என்னன்னா, அவனுக்கு கத்துறதுக்கு அந்த சீனுக்கு சம்பந்தமே இருக்காது. ஆமா, அது அந்த பாட்டு பாடுறதுக்கு முன்னாடி ஒண்ணு பில்டப் பண்ணுவான் தெரியுமா, டைகர் யாருன்னு, டைகர் வருவான், கேங்ஸ்டர்னா டிசிப்ளின் வேணும். ஆனா சத்தியமா இல்ல, மார்க் ஆண்டனியே தான். ஆமா, இதுக்கு மார்க் ஆண்டனியே பரவாயில்ல. அதுக்கு ரீசன் நிறைய இருக்குது. ஏன்னா அவன் தான் அது காமெடி படமா எடுத்தான். ரெண்டாவது அதான் எஸ்ஜே சூர்யா நல்லா காமெடி பண்ணான். இதுல எல்லாத்துக்கும் மேல அந்த சில்க் அந்த ரெஃபரன்ஸ் எல்லாம் நல்லா வச்சிருந்தான், புரியுதா. காமெடியா அதெல்லாம் வச்சிருந்தான். இல்ல கேங்ஸ்டரா ஃபார்ம் ஆனதுக்கு ஒரு பிளாஸ்டர் கொடுத்தாங்க பாருங்க கவர்மெண்ட். ஆனா ஒரு நிமிஷம் இல்ல சில்க்குக்கு பதிலா சிம்ரன் கேமியோ போட்டா பத்தியா, இங்க சுத்தமா சிங்க் ஆகல. அதான் நான் கூட சரி மறுபடியும் கவர்மெண்ட் பஸ் காமிக்கிறாங்களே, மறுபடியும் டபுள் டக்கர் பஸ் காமிக்கிறாங்களே, எவ்வளவு இந்த பொண்ணு வச்சிருப்பாங்க நினைச்சேன். நல்லா அவ்வளவுதான். இந்த படம் எப்படி தெரியுமா, 2 நாள் பாடியை தூவி நாட்டு போய் புதைச்சிட்டு செந்தில் சாப்டர் க்ளோஸ் போயினே இருப்பானுங்க. அதான் அவ்வளவுதான். இந்தியன்ல கூட ஏதோ ஏஆர் ரஹ்மான் பிஜிஎம் தான் சொல்லி கொடுத்தாங்க. இப்போ ஒரு தியேட்டருக்கு வெளியே டிஜே போடுவாங்க, ஞாபகம் பழைய பாட்டெல்லாம் போட்டுருப்பாங்க. எனக்கு கேட்டா அது கூட நல்லா இருக்கும். அதான் அந்த மாதிரி
வெறும் ஆமைங்களுக்கு மட்டும், அதுவும் பாதி ஆமை, முழு ஆமைன்னு கூட சொல்ல முடியாது, பாதி ஆமைங்களுக்கு மட்டும் இந்த படம் பிடிக்கும். முக்கியமா எந்த ஆமைங்களுக்கு தெரியுமா பிடிக்கும்? பிள்ளைங்கவா இருக்கிறதுங்க, ஸ்லம் வச்சு சுத்துறதுங்க, லோக்கல்ல ரொம்ப ரொம்ப டவுனா இருக்கிறதுங்க, படிச்ச முட்டாளுங்க, அப்படி இருக்கிற நாங்க தான் வந்துட்டு எனக்கு கேட்டா அப்படி இருக்கிற அஜித் ஃபேன்ஸுக்கு தான் இந்த படம் ரொம்ப பிடிக்கும். மேக்ஸிமம் தான் ஒரு மெச்சூர்டா இருக்கிறவனுங்க இல்ல எஜுகேட்டடா இருக்கிறவனுங்க. இன்னொன்னு அஜித் ஆக்டிங், தீனா, பில்லா, மங்காத்தா அந்த மாதிரி பார்த்தவனுக்கு கூட, அதாவது டீசெண்டா பார்த்தவனுக்கு கூட, என்ன இருந்தாலும் பார்த்தவங்களாம் இந்த படம் பிடிக்காது. அந்த மாதிரி டீசெண்டா பாக்குறவனும் இந்த படம் பிடிக்காது. ஆக மொத்தத்துல ஆனா இல்ல, என்ன இருந்தாலும் விட்டு கொடுக்க கூடாதுன்னு அவனுக்கு முட்டு கொடுக்குறானுங்க, புரியுதா? ஏன்னா ஏற்கனவே ஒரு ஃபிளாப் வந்துச்சு, 2 வருஷம் கழிச்சு இந்நேரம் குட் பேட் அக்லி விட்டுருந்தான்னு செம்மடி வச்சிருப்பானுங்க, இழுத்து போட்டு வச்சிருப்பானுங்க என்ன கேட்டா. ஆனா விடாமுயற்சி மாட்டேங்கணும். அதனால இந்த படத்தை தின்னாகணும்ன்றது அவனுங்களுக்கு ஒரு கட்டாயமாகுது. நீங்க ஆனா இந்த அலெக்ஸ் ப்ரோ படத்தை அதான் விடாமுயற்சிக்கு பதிலா ஜிபி வந்திருந்தா நினைச்சு பாருங்க. இல்ல ஆனா இந்த படத்தை எப்போ அடிப்பானுங்கன்னு தெரியுமா? 2 நாள்ல அடிப்பானுங்க. ஓடிடில இல்ல, ஆமா 2-3 நாளே போதும், 3 நாள் அடிப்பானுங்க. விடாமுயற்சி வேற சண்டியில போட போறாங்க தமிழ் புத்தாண்டுக்கு. நான் ஒண்ணும் இல்ல, யாராவது புக் மை சொல்லுந்தா நான் மாயாஜால் தேட்டர் போய் பாரு, நாளைக்கு செம்ம வேலையே இருக்குது. வெறும் நைட் ஷோ, ஈவினிங் ஷோ தான் வந்துட்டு, அதான் 50% ஆக்குபென்சில அந்த ஆரஞ்சு கலர் உரும்பு அதான் பண்ணி வச்சிருக்கானுங்க. கோட்டுக்கெல்லாம் செகண்ட் எல்லாம் ஹவுஸ்ஃபுல்ரா ஃபுல்லா. சே, இவனை போய் தளபதி கூட கம்பேர் பண்ற பாரு, என்ன செருப்பால் அடிக்கும். கரெக்ட். ஆனா ஒரு ஹைப் இருக்கும் ப்ரோ, நம்ம படம் வருதுன்னா இவங்க படத்தை ஒரு மண்ணு இல்ல, நேற்று வரைக்குமே ஒண்ணுமே இல்ல. ஆனா இந்த டைம்ல நம்ம தான் உண்மையிலே பெருசா தெரியும். ஏன்னா யுவன் சங்கரை வச்செல்லாம் நல்ல பேக்ரவுண்ட் ஆல்பம் கொடுத்தோம். ஆமா அதான் பரவாயில்ல, பாட்டு வேணா குறை சொல்லலாம், கோட்ல பேக்ரவுண்ட்லாம் நல்லா பண்ணிட்டான். எனக்கே அதான் எனக்கு எல்லாருக்கும் தெரியாதா, நானே அனிருத்த ஃபேன் தான், இவன்லாம் போட்டு அசிங்கமா திட்டுவேன். ஆனா பேக்ரவுண்ட் எல்லாம் பண்ணிட்டான் இவன் அடிக்கடி. இல்ல உண்மையில சர்வைவ் ஆகிற இது வந்துட்டு உண்மையில ஒரு சர்வைவ் தான். என்னன்னா லவ் டுடே நல்லா பண்ணுவான், கேப் போட்டு கோட்ல நல்லா பேக்ரவுண்ட் பண்ணுவான், அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மாநாடுல நல்லா பேக்ரவுண்ட் போட்டான். ஆமா, மாநாடுலயும் பேக்ரவுண்ட் நல்லா போட்டிருப்பான், இதுலயும் நல்லா போட்டிருப்பான் கோட்லயும். ஆனா ஜீவ் பிரஷ் இருக்கான் பாரு, தங்கமான பையன். அதாவது அவனே 2 பீஜம் கேட்டிருப்பான், இவனே பார்த்திருப்பான். வட சென்னை படம் மாதிரிதான் நம்மளால ஒருத்தன் இதுல இருக்கணும். இல்ல புதுப்பேட்டை ஸ்டைல சொல்லணும்னா அதான் ஜீவ் பிரஷ் நினைச்சிருப்பான், ஸ்பூஃப் படம் எடுக்கிற நாயினி முடிஞ்சதா புது பீஜம் போடணுமா, எட்ராண்டா எல்லாம் பழைய பீஜம் எல்லாம் போட்டு அவன் கேட்டது பழசா இருந்தாலும் புதுசா போட்டதே பழசா தான் இருக்குது, அதுவும் காப்பி. ஆனா இந்த ஓஜி சம்பவம் சாங் எங்க வந்ததுன்னே தெரியல, போனதும் தெரியல. அதாவது இன்ட்ரோ சாங் அப்புறம் மூடிட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு பாட்டு போட்டா பரவாயில்ல, 10 நிமிஷம் கழிச்சு அந்த பாட்டை போட்டா ஏன் மதிப்பான்? ப்ரோ ஒரு பாட்டி கேட்க முடியல ப்ரோ, அதான் ஏன்டா டவுன்லோட் பண்ணி பார்த்தேன்னு ஆயிடுச்சு. எனக்கு பார்த்து முடிஞ்சதான் மெசேஜ் பண்ணியிருந்தேன் அவங்களுக்குதான். இதுக்கே இப்படி தெரியாது, நாளைக்கெல்லாம் வந்துட்டு சாரு 40 கோடி, சாரி 30 கோடி அப்படின்னு வருவானுங்க. எடுத்து பார்த்தா 25 கோடி, 25 கோடி. கடைசியா அஜித் படம் பார்த்தேன், எப்பனா வலிமை பார்த்தேன், அவ்வளவுதான். அதுவும் போரடிக்குதுன்னு டவுன்லோட் பண்ணி பார்த்தேன், என்னதான் அப்படி இருக்குன்னு. வலிமைக்கு ஒரு கியூரியாசிட்டி இருந்தது என்னன்னா, எனக்கு இல்ல அப்படி இல்ல, நான் ட்ரைலர் பார்த்தேன், நான் படம் நான் பேசுவேன். ஆனா அந்த டைம் என்னையும் எல்லாம் திட்டினானுங்க. இல்லடா நான் சொன்னது என்னன்னா, ஏதாவது போலீஸ் மப்டியில இருக்கலாம்டா, அதுக்குன்னு ஸ்டேஷன்லயும் மப்டியில். அதான் எனக்கு அந்த சீன் ட்ரைலர்ல அந்த ஒரு இது சிங்க் ஆகல, ஒரு இடத்துல கூட காக்கி சட்டை போடாம இருக்கிறது, அது போலீஸ் படம்ன்ற ஃபீலே வரல. ஆனா எல்லாத்தையும் தாண்டி இல்ல, அந்த படத்தை கியூரியாசிட்டி என்னன்னா, எச்னோத் வந்துட்டு புரியுதா, எச்னோத் வந்துட்டு இறங்கி கேக்குதா கேக்குதா கேக்குதா
கேக்குது. பக்கவுதா. அதான் இல்ல யச்சுனத் வந்துட்டு இறங்கி ஒண்ணு பண்றானுக்கும் போது தான் இருந்துச்சு. அப்புறம் தான் தெரிஞ்சது இது யச்சுனத் மேலேயும் தப்பு கிடையாது. அதான் அப்புறம் பேர் என்னது மகிழ் திருமணி மேலேயும் தப்பு கிடையாது. ஒருத்தன் மேல தான் தப்பு. அதான் சொல்லுவேன், எனக்கு மட்டும் தான் வாய்ஸ் பிரேக் ஆகுதா? யாருக்காவது வாய்ஸ் பிரேக்? எனக்கு பிரேக் ஆகல. இல்ல பக் ஆயிடுச்சு அவனுக்கு. அவனுதான் பக் ஆயிடுச்சு. அப்புறம் என்ன விஜய் பால ஹெச்டி பிரிண்டா? நம்ம எப்பயுமே அதை பாக்குறது இல்ல. எப்பயும் பாக்குறது இல்ல. டே ஒரிஜினல் லீக் ஆயிருக்கு. அதனாலதான் இங்க பதறானுங்க. தெரியாதா? ஆனா எவன் என்ன போல அதான் நான் தான் இல்ல நான் ஷாக் ஆனது என்ன, நான் இப்ப தேட்டர் ஆடியோ தெரியும்ல, ஏதாவது குறைன்னு இருக்கும் புரியுதா, எவனாவது பேசுறது கேட்கணும். ஒரிஜினல் பிரிண்ட், ஒரிஜினல் ஓஜி பிரிண்ட், ஹெச்டி பிரிண்ட் லீக் ஆயிருக்கு. எனக்கு அதான் எப்படின்னே தெரியல. ஒரிஜினல் பிரிண்ட் சத்தியமா ஆச்சரியமா இருக்கு. 3-4 வாட்டி சொல்லிட்டேன். அது இவன் சல்மான் படமும் அப்படிதான் ரிலீஸ் ஆச்சு. சல்லுபாய்க்கு அப்புறம் நம்ம ஏகே மாட்டிருக்கோம். அவன் அப்பயே போட்டிருந்தான் ஏதோ நாங்க எல்லா படத்தையும் ரிலீஸ் பண்ண போறோம் அதுக்கப்புறம். இது பண்ணிட்டோம். இதுல நம்ம படம்லாம் எப்படின்னா பண்றது பண்ணுங்கடா, 10 நாள் லீவு இது நம்மளுக்கு எல்லாம் எவன் கண்டுக்க போறான். நல்லா இருந்தோம். என்னைக்குமே தேட்டர் ஆடியன்ஸ் என்னைக்குமே தேட்டர் ஆடியன்ஸ் தான். இப்போ விஜய் லாஸ்ட் படம்ன்றதே வந்துட்டு தேட்டர்ல பார்ப்பானுங்க. அதுலயும் வந்துட்டு தேட்டர்ல பார்க்க வேணாம்னு நினைக்கிறவங்க கூட 10 நாள் லீவ்ல வந்துட்டு வெளியே போவானுங்க. வெளியே எங்க போனாலும் வந்துட்டு டீமா இருக்கும்போது மால் தேட்டர்ஸ் எப்படி பார்த்தாலும் தேட்டர் போய் தான் ஆகணும். எப்படி பார்த்தாலும் நம்ம படம் தான், அதுவும் லாஸ்ட் படம் லாங் ரன்லாம் பக்காவா போகும். நடுவுல சில லீவ்ஸ் எல்லாம் வரும். நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இது எங்க பிரச்சனையா இருக்கும்னா சின்ன சின்ன படம் பெரிய பிரச்சனை ஆகும். சத்தியமா இது உண்மையிலே பெரிய டேமேஜ் ஆகும் கூட. இப்ப திடீர்னு இப்ப ஒரு அஜித் எடுத்துப்போம், நிறைய ஆக்டர் இந்த மாதிரி பெரிய ஆக்டரோ இல்ல சின்ன ஆக்டரோ நெகட்டிவ் ரிவ்யூ வந்துட்டா போக மாட்டானுங்க. அதே நேரத்துல அவங்களுக்கு படம் டக்குன்னு பார்க்கணுன்ற அந்த கியூரியாசிட்டி இருக்கும். படம் இன்னொன்னு பிரிண்ட் இவ்வளவு பக்கவா இருந்தா எதுக்கு தேட்டர் போகணும்? அது எதுக்கு போனா படம் நல்லா இருக்கணும். அதான் நல்லா இல்லையே தேட்டர்ன்றது. முதல்ல விஜயபாலா இப்போ உன் ஃப்ரெண்டு கூப்பிட்டா நீ போவ, உண்மைதானே? தனியா தேட்டர் நீ நல்லா இருந்தா தானே போவ ஒரு படம். ஆமா அதான் சொல்றேன். அதான் உண்மையில. இப்ப ஃப்ரெண்டு கூப்பிட்டா மொக்க படத்தை கூட நம்ம போவோம். அதான் உண்மை. அப்ப எவ்வளவுதான் இந்த படம் பண்ணும் அதிகபட்சம்? 200, 150, 150 to 200. ஆனா பரவாயில்ல ப்ரோ, உண்மையிலே நம்ம 8 வருஷம் மெர்சல் ரெக்கார்டு கூட பிரேக் பண்ண மாட்டான். அவன் அவ்வளவுதான்டா. இதுல இல்ல இன்னொன்னு விஜயபாலா, இந்த படம் ரொம்ப டவுன்ன்றதுக்கு 2வது காரணம் ஓவர்சீஸ்ல செம்ம டார்க். ஓவர்சீஸ்ல இவனுக்கு முட்டு கொடுக்கறதெல்லாம் தமிழ்நாட்டுல டிராக்கர்ஸ் இது அந்த மாதிரி முட்டு கொடுப்பானுங்க. ஓவர்சீஸ்ல செம்ம டார்க். ஆனா லியோ தமிழ்நாடு பீட் பண்ணாது போல. சூப்பர். லியோ தமிழ்நாடா? அந்த அமரன் கண்ணுக்கு தெரியல உனக்கு? அவனும் 161 தமிழ்நாடு. அமரன் தமிழ்நாட்டுல 160. ஓஹோ. ஏகேவோட ஹையஸ்ட் 130. ஆனா 140 அந்த மாதிரி சொல்லுவானுங்க. விசுவாசம் அவ்வளோ கம்மியா? அவன் நீ லாஸ்டா தமிழ்நாட்டுல அவனுக்கு நல்லா ஒண்ண படம் எதுவும் பாரு. அது உண்மைதான். விசுவாசம் தான் பண்ணிக்குது. துணிவு அதான் 110 115 பண்ணா. கிளாஸ் இல்லைன்னா அது ஓரளவு பண்ணிருக்கேன். ஒரு 130 பண்ணிருக்கேன். அது உண்மைதான். தலை பத்தி பேசினா நெல் எடுக்க மட்டும் இல்ல, ஸ்பேஸ் எடுக்க. அதான் பக்காய் வெள்ளத்துக்கு போட்டுருச்சு. திரும்பி ஜாயின் பண்ணா நான் அதை ஒர்க் பண்ற மாதிரி காட்டுது. அப்புறம் ஃபுல்லா வெள்ள தள்ளி விட்டுட்டு அப்புறம் திரும்பி இதுல ஹைலைட் என்னன்னா ஹரிசுரம் தான் சொன்னாரு. அதாவது பாலையா படம் பாக்குறவங்க கூட இந்த படத்தை காரி துப்புறான். அந்த அளவுக்கு பண்ணி வச்சிருக்காங்க தெலுங்குல. ஆனா உண்மையில இப்போ ரீசெண்டா பாலையோட ஸ்கிரிப்ட் செலக்ஷனே கொஞ்சம் டீசெண்டா இருக்கும் அஜித்தை கம்பேர் பண்ணா. உண்மைதான். அவன் ஏதோ வாட்டர் பிரச்சனை எல்லாம் ஏதோ பேசிருக்கான் நம்ம ஏதோ ஒரு படத்துல.
ஆமா டாக்கு மகாராஜா. நம்பாலு ஜிபில குவார்டர் பிரச்சனை பேசியிருக்கு. ஆனா இப்படி ஒரு குப்பை படத்தை எடுத்துட்டு ஆஜுக்கு 1 மணி நேரம் இன்டர்வியூ கொடுத்தான் பாத்தி ஒரு வீடியோ. எனக்கு அதான் புரியுது. அந்த 1 மணி நேரமும் எதுவுமே பேசல. கேட்டா எல்லாம் அண்ணன் தாங்க, எல்லாம் இயற்கை தாங்கன்றான். அதான் ஆனா எனக்கு தெரிஞ்சு இல்ல அவன் உண்மையிலே என்ன ஆது இல்ல சிவா மாதிரி ஆது கூட அதிகமா படம் பண்ண அஜித் எனக்கு அதான் இந்த எனக்கு மைத்ரி தெரிஞ்சு ட்வீட் ஆதித்ய மட்டும் வரவே மாட்டேங்குதுடா. நானும் இதுதான் போய் சேர்ந்தோம் போல. நானும் ஸ்க்ரால் என்னது பண்ணிட்டே இருக்கேன். ஏதாச்சும் மைத்ரி ஏதாச்சும் ட்வீட் போட்டிருப்பானான்னு பார்த்தேன். ஏன் என்ன ட்வீட் எக்ஸ்பெக்ட் பண்றேன். எதையாச்சும் போட்டுக்கணும்ல. டிஎல்ல வரும் பார்த்தேன், அப்படி வரல. நம்மளே போய் தான் கவலைப்படாத, தேடணும்ல. நாளைக்கு அவன் ஒரு வடையா போடுவான், அப்படியே சரன்னு பாருங்க எல்லாம். சரி வரையில எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? எவ்வளவு போடவா மைத்ரினா? இல்ல மிஞ்சி மிஞ்சி போனா ஒரு 20 கோடி ஏத்தி போடுவான். ஆனஸ்டா போட்டா பார்ப்பான். ஆனா ஆனஸ்டா போட வாய்ப்பு கம்மி தான். ஏன்னா அவன் நிறைய அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல ஏத்தி தான் போடுவான். தெலுங்கு ப்ரொடியூசர் தானே, ஸோ புஷ்பா ஓப்பனிங் 250 கோடி 300 கோடி போட்டான். ஆனா அதுக்கப்புறம் வந்ததெல்லாம் கொஞ்சம் ஆனஸ்டா இது பண்ணானுங்க. ஓப்பனிங் மட்டும் கொஞ்சம் பெருசா ஏதாவது பண்ண வாய்ப்பு. இப்ப இந்த படம் டே வேர்ல்டு ஒரு 50 கோடி ஓப்பனிங் வருமா, 70 கோடி போட்டுருவான். 70 கோடி இதுல அஜித்தே நம்ப மாட்டான்ல. இல்ல பாக்குற யாரும் நம்ப மாட்டீங்க. ஐயா ஏகே ஃபேன்ஸே நம்ப மாட்டானுங்க. ஆனா போடுறது போடதான் செய்வான். தெரியல, பாப்போம் எப்படி இது. வாய்ப்பு இருக்கு. நினைச்சு பாரா இல்ல விஜயபாலா திடீர்னு கேம் சேஞ்சர் மாதிரி 100 கோடி ஓப்பனிங் போட்டு 100 கோடி ஒப்பிடுங்க. அடே சும்மா எதையாச்சும் பேசணும். 100 கோடி இல்ல 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 50க்கு 70 சொல்லும் போதே நீங்களாம் கத்துறீங்க. ஆனா அந்த மாதிரிலாம் போட மாட்டேன், சும்மா சொல்றேன். ஆனா அப்படிலாம் வந்துச்சு என்ன பண்ணுவான் லட்சு? எல்லாம் அடிப்பாடா, நம்ம அமைதியா இருப்போம். ஏன்னா ஊரே அடிக்கும். புரியுதா? உண்மையிலே சொல்றேன், எல்லாம் அப்படி இல்ல, ஒரு இண்டஸ்ட்ரியே அடிக்கும் கேட்டா. அந்த அளவுக்கு கேம் சேஞ்சருக்கு அதான் பண்ணாங்க, ஒரு இண்டஸ்ட்ரியே. சலாருக்குமே அப்படிதான் பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சலாருக்கு அவன் கேடி பையன், ஏன்னு சொல்றேன். இல்ல இந்த சலாருக்கு பார்த்தா 600 தான் பண்ணுச்சு. 600 கூட பண்ணல, அதான் அதோட கம்மியா தான் பண்ணுச்சு. கடைசியில ஒரு 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 வருஷம் இல்ல ஒரு 2 மாசம் கழிச்சு 700 சும்மா ரவுண்டு பண்ணிட்டான். இதெல்லாம் பரவாயில்ல. தேவாரா 508 கோடின்னு ஒரு மொய் வச்சான், தெரியுமா? பார்த்தா இப்ப நீங்க ஒரு இல்ல இப்ப ஒரு ப்ரொடியூசர் ஒரு கலெக்ஷன் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க, ட்ராக்கர்ஸ் ட்ராக்கர்ஸ் இதெல்லாம் போட்டிருப்பானுங்க. ப்ரொடியூசர் போடுறது முன்னாடி போட்டிருப்பான், இல்ல ஒரு ட்ராக்கபிள் இதுவா இருக்கும். அதோட சிங்க் ஆகணும் அட்லீஸ்ட். இப்போ மினிமம் ஒரு 10 கோடி டிஸ்டன்ஸ் இல்ல 20 கோடி டிஸ்டன்ஸ் இருந்தா அதை எவனும் கண்டுக்க மாட்டான், புரியுதா? ஓகே பரவாயில்ல. ஒருவேளை இப்போ ப்ரொடக்ஷன் டீம்ல ஏதாவது அந்த மாதிரி கூட வாய்ப்பு இருக்குது, ஏதாவது சிங்கா வாய்ப்பு இருக்குதுன்னு. அதை தாண்டி ஏதாவது எக்ஸாகரேட் பண்ணி போட்டா அசிங்கமா கேட்பானுங்க. இந்த கங்கோக்கு போனானுங்களே, அதான் 70 கோடிக்கு 125 கோடி 50 கோடி ஏற்றி விட்டான்.
என்னடா அமைதியா இருக்கு? எல்லாரும் குட் பை அக்லி பார்த்து தூங்கிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு தாட்டி பார்த்ததுக்கு இங்க வந்து என்ன பண்றது தெரியாம இருக்கு. எல்லாரும் இன்னொரு தாட்டி பார்த்துட்டு தூக்குறாங்களா? பார்த்தா தூக்கம் வருமா? சரி இல்லடா, அடுத்த படம் நான் அடுத்த ட்விட்டர் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணல. மதியம் பார்த்தேன், சரி படம் எப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்ல வந்து சும்மா சர்ச் பண்ணேன். படம் எல்லாம் பயங்கரமா இருக்கு. நானு அப்படியே ட்விட்டருக்குள்ள வந்தா எல்லாம் கழுவி கழுவி ஊத்தி வச்சிருக்காங்க. ஒண்ணும் இல்ல, ஆஃப்லைன்ல எவனா பாத்திருப்பான் ஃப்ரெண்டு, அவன் கிட்ட கேளு. சரி அவன்கிட்டயும் கேட்டதேன், அடுத்த பெரிய அவனும் கழுவிதான் ஊத்துனான். அடுத்த பெரிய படம் என்ன வருது? இது ஊம்பிருச்சு. அடுத்த படம் என்ன வர போகுது? இந்த டீசா மறந்துட்டேன். பழக்கம் ஆச்சு, மறந்துட்டேன். ஏண்டா இல்ல, என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் ஜான்விக்கே கலாச்சி வச்சிருக்கான். ஆமா ஆமா, அதுதான் எனக்கு எல்லாம் டான் ரொம்ப. நான் இந்த கேங்ஸ்டர் காப் டபுள் நல்லா ஆமா, அதான் இப்போ ட்வீட் பார்த்தேன். என்ன ஜான்விக்கை காப்பாத்தினதே தலைதானாம் மேச்சி, ஏகே தானாமே. எனக்கு புரியல, பண்ணாத. எனக்கெல்லாம் டான் இப்பதான் அலெக்ஸ் பாக்குறேன். செல்ஃப் ட்ரால் பண்ணி அதிகமா அந்த மாதிரி பண்ணி வச்சிட்டாங்க. மொத்தம் படம் எப்படின்னா, நீ அடிக்க தேவையில்ல, அவனே புதகுழியில தோண்டி அவனே பத்துக்கணும். இததான் நம்ம நேற்று பேசணும், ஞாபகம் இருக்கா? படம் வரது முன்னாடி அவனே தோண்டி அவனே படுத்துக்கிட்டாடு. இந்த 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 மாசம் எல்லா படம் முடிஞ்சிச்சுல, இல்ல இன்னொரு படம் இருக்கு, பெரிய பெரிய படம் இந்த மாசம் இதுதான் சச்சின் தான் ரீரிலீஸ் ஆகுது. வேற என்ன படம் இருக்கு? சும்மா அடுத்த மாசம் மே மாசம் என்ன இருக்கு? மே மாசம் வந்து டிடி அப்புறம் ரெட்ரோ வருது. அப்புறம் ரெட்ரோ வருது, மறந்தே போயிட்டேன். ரெட்ரோ வருது, அது எப்பயாச்சும் நல்லா இருக்குன்னு நான் வேண்டிக்கிறேன். நல்லாதான் இருக்கு எனக்கு தோணுது. ஆனா ஒரு வேலை பிரச்சனை போயிடுச்சுன்னா என்ன சொல்ல தெரியல. நல்லாதான் இருக்கு எனக்கு தோணுது. ஏன்னா கார்த்திக் சுப்ராஜ் நல்லா டீசெண்டா இருக்கு, நல்லதா இருக்குதான். அது நல்லாவே இல்லைன்னா நல்லா இருக்குன்னு தான் சொல்ல போறாங்க. ஏன்னா முன்னாடி செஞ்ச சம்பவம் அப்படி, ஆட்டோமேட்டிக்கா நல்லா இருக்குன்னு போறாங்க. ஏதோ ஒரு மகான் 50% கூட இருந்தா போதும் உண்மையிலே. மகானா அது எப்படிப்பட்ட படம்? எந்த படத்தோட பார்த்துட்டு ஜூனு தக் லைஃப், ஜூலை தெரியல, ஆகஸ்ட் கூலி. சரி, ஓகே, போய் தூங்கும். வேற ஏதாவது படம் பார்க்கணும். ஏன்னா இந்த படம் பார்த்து லைட்டா மைண்டு ஒரு மாதிரி பைத்தியம் மாதிரி இருக்குது. அதை பார்த்தா வேற ஏதாவது படம் பார்த்தா தூங்கு. போய் ஏதாச்சும் விடாமுயற்சி பார்த்துட்டு தூங்குடா. ரொமான்டிக் படம் ஏதாவது பார்க்கணும், லவ் படம். அதுவும் லவ் படம் தானா? வேணாம் பிலிப்ஸ். எங்க ஒரு மாசம் போய் ஆள காணும். வெப் சீரிஸ் ஏதாவது பார்க்கலான்னு பார்த்தேன்.
அவங்க கூட ஏதோ ஒரு ஆடியோ வெப் சீரிஸ் சொன்னாங்க. சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். சரி முடிச்சிடலாம். ஓகே ப்ரோ. குட் ஓகே நைட். சரி